மிக முக்கியமான பாடங்கள்ல ஒரு பாடம். அதனால கொஞ்சம் இந்த பாடத்துல கவனமாயிரு. அதனால என்ன செய்யுங்க, இந்த பாடத்துல எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு கவனமாக இருங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பாடம் கஷ்டம் இல்லை. 17 மார்க்ஸ் வாங்கினா கஷ்டமான பாடம் யோசிக்குவான். பாடம் லேசி எங்கேயாவது உங்களுக்கு விலங்கல்ல கட்டாயம் கேட்டு இதெல்லாம் இந்த பாடம் கொஞ்சம் லேசான பாடம். பட் நீங்க ஐடியா ஒண்ணு இல்லாம சும்மா ஐயோ பரவாயில்ல மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா இந்த பாடம் அது கூட எந்த யூஸுமே இல்லாம உண்மையிலேயே லேசான பாடம். ஆனால் நீங்க சரி அது அப்படியாய்க்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டீங்கன்னா பாடத்துல ஒன்றும் செய்யலாம். சரி, அப்ப இந்த பாடத்துல முதலாவது விஷயமா நாங்க வருவோம். இந்த பாடம் கருப்பொருட்கள்ல என்னென்ன இருக்கிறது, இந்த பாடத்துல கருப்பொருட்கள் என்னென்ன இருக்கிறது முதலாவது படிக்க போறோம். தரவு தளம் என்று சொன்னா என்ன? முதலாவது பார்க்க போறோம் தரவு தளம் அப்படின்னா என்ன, டேட்டா பேஸ் என்று சொல்றது என்னன்னு முதலாவது பார்ப்போம். டேட்டா பேஸ் அப்படின்னு சொன்னா என்ன, தரவு தளம் என்று சொன்னா என்ன, இது முதலாவது பார்ப்போம். முதலாவது பார்க்கிறது தரவு தளம் என்று சொன்னால் என்ன. அடுத்து இரண்டாம் கட்டமா முதலாவது பார்ப்போம் டேட்டா பேஸ், டேட்டா பேஸ் பார்ப்போம். இரண்டாவது கட்டமா போவோம் என்ன கரு வடிவமைப்பு சொல்லி அது பார்ப்போமா. என்ன கரு வடிவமைப்பு என்ன கரு, தரவு தளத்தில் என்ன கரு, தரவு தளத்தில் என்ன கரு, இது இரண்டாவது பார்ப்போம். என்ன கரு அப்படின்னு சொல்றது, என்ன கருன்னு சொன்னா இந்த தரவு தளத்துல யாரெல்லாம் சம்பந்தப்படுவாங்க. டேட்டாபேஸ் கன்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது இரண்டாவது. இதுலயே மூன்றாவது பார்ப்போம் கருத்துருவாக்கம். கருத்துருவாக்கம் அப்படின்னு பார்ப்போம். கருத்துருவாக்கம் சொல்றது இங்க டயக்ராம், டேட்டாபேஸ் இப்ப டயக்ராமா மாத்தும். பாருங்க, நாங்க முதலாம் படிச்சோமா சிஸ்டம் அனலைசிஸ் டிசைனிங் பாடம், அந்த பாடத்திலேயே நோட்ஸ்க்கு வந்து டயக்ராமுக்கு வந்தோமா இல்லையா, அந்த டயக்ராம் மாதிரி கருத்துருவாக்கம். அப்ப கருத்துருவாக்கம் செய்ய இந்த பகுதிக்குள்ள வரும். என்ன கருக்களை கருத்துக்களாக மாத்துறது. இந்த இடத்துல இரண்டு டயக்ராம்ஸ் பார்ப்போம். ER சொல்லியும் EER சொல்லியும் இரண்டு டயக்ராம் பார்ப்போம். ER சொல்லியும் EER சொல்லியும் இரண்டு டயக்ராம் பார்ப்போம். அடுத்து மூன்றாவது போகும் தர்க்க வடிவமைப்பு. தர்க்க வடிவம். தர்க்க வடிவம் சொல்றது இங்க கோடிங், SQL கணினிமயப்படுத்திய தரவுத்தளத்தை உருவாக்குறதுக்கு கோடிங் செய்யறது. அப்ப இந்த மூன்று பகுதியும் இந்த 4 பகுதியும் தான் இந்த பாடத்துல பார்க்கணும். இந்த 4 பகுதியை கொண்டது கொண்டதுதான் இந்த பாடம். ஆகவும் இலகுவான பகுதி, ஆகவுமே லேசான பகுதி, கஷ்டம் என்ற பேச்சுக்கு இடமில்லாத ஒரு இங்க அவசியம் இல்லாத ஒரு பாடம் தான். இந்த பாடத்துல முதலாவது தரவுத்தளம், இரண்டாவது என்ன கரு. தரவுத்தளம் என்றது சிம்பிளா இல்ல, அது சின்ன ஒரு விஷயம், அது நோட் பண்றதா இருக்குது, வரைவு இலக்கணம். அதுக்கு பின்னால என்ன கரு. இன்றைய கிளாஸ்ல மேக்ஸிமம் என்ன கருவை செய்ய பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன கரு தான் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு பின்னால கருத்துருவாக்கம் ER, இது எஸ்ஏ வார பகுதி, இது எஸ்ஏக்குள்ள வார பகுதி ER டயக்ராம். அதே மாதிரி தர்க்க வடிவம், இது ஸ்ட்ரக்சருக்குள்ள வார பகுதி, இது MCQலயும் வரும், முக்கியமா இவர் எஸ்ஏக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உரிய பகுதி, இவரு MCQலயும் ஸ்ட்ரக்சருக்கும் உரிய பகுதி. இதான் இந்த பாடத்துல அவுட்லைன் கொஸ்டின் வரப்போம். இந்த பாடத்துல அவுட்லைன் வினாக்கள் வரப்போம். சரி, அப்ப முதலாவது தலைப்பு நீங்க வெளியிட்ட தலைப்பு போட்டீங்க, யூனிட் 8 தரவுத்தள முகாமைத்துவம் போட்டீங்களா. இப்ப தலைப்பு போடுங்க. போடுவோம் தலைப்பு தரவுத்தளம், டேட்டா பேஸ். தலைப்பா போடுங்க தரவுத்தளம். தரவுத்தளம்னு சொல்றது இதுக்குரிய சின்னோர் ஐடியா உண்டு. தரவுத்தளம்னு சொல்றதுக்கு சின்னோர் ஐடியா உண்டு. நாங்க படிச்சோம், எங்க தெரியுமா படிச்சோம், சிஸ்டம் தரவு சேமிப்பகம் படிச்சோமா இல்லையா. சிஸ்டம் டெவலப்மெண்ட்ல தரவு சேமிப்பகம் படிச்சோம். இந்த தரவு சேமிப்பகத்துக்கு தான் இன்னொரு பேரு தரவுத்தளம்.
ஒரு கம்பெனிக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு பாடசாலைக்கோ ஏதோ ஒன்றுல தரவுகளை சேமிக்கிறோம். அப்படி தரவுகளை சேமிக்கிற அந்த இடத்துக்கு சொல்ற பெயர் தான் தரவு. தரவுகளை சேமிக்கிற அந்த இடத்துக்கு நாங்க வழங்குற பெயர் தான் என்னவா, தரவுத்தளம் அப்படின்ற பேரு அவருக்கு தான் சொல். இந்த தரவுத்தளம் அப்படின்னு சொன்னா, இந்த தரவுத்தளம் என்று சொன்னா எடுத்தளவுல பெருசா கற்பனை பண்ணவான், எடுத்தடுப்புல பெருசா கற்பனை பண்ணுவானா. இப்ப நான் சொல்றதெல்லாம் நான் சொல்ற விடயங்களை நீங்க உனக்கு கொப்பியில நோட்டா எழுதுறீங்களா இல்லையா? சோ நோட்டா எழுதுறது அது ஒரு தரவுத்தளம், அது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ். அப்ப அது ஒரு தரவுத்தளம். சோ உன போன்ல உன ஃப்ரெண்ட்ஸ்ல போன் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அது ஒரு தரவுத்தளம். உன ஸ்கூல்ல சோ உன டீடைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி ஸ்கூல்ல ஒரு கபட்ல ஃபைல் பண்ணி ஃபைல் வச்சா அது ஒரு தரவுத்தளம். அப்ப தரவுகள் எங்க சேமிக்கப்படுதோ, தரவுகள் ஒரு பாரி அளவான தரவுகளை கொண்டு போய் எங்க சேர்க்கிறோமோ அதை நாங்க சொல்லுவோம் தரவுத்தளம் அப்படின்னு. இப்ப இந்த தரவுத்தளத்துக்குன்னு சொல்லி ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், தரவுத்தளத்துக்குன்னு சொல்லி ஒரு சில விசேட தன்மைகள் இருக்கும். அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கணும். அப்ப தரவுத்தளத்துக்கு ரெண்டு மாதிரி சொல்லி காட்டினேன் பாருங்க. தரவுத்தளம் நீங்க கொப்பியில எழுதுற நோட்ஸ் ஆகிக்கும், அப்ப கைமுறையில உருவாக்கப்படவும், கைமுறையில தரவுத்தளம் உருவாக்கப்படவும் ஏலும். அப்படி இல்லையா உங்களோட போன்ல சேவ் பண்ற விஷயமா இருக்கும். அப்படி இல்லையா உனக்கு போன்ல சேவ் பண்ணதா கூட இருக்கு. இப்ப உதாரணமா சும்மா யோசிச்சு பாருங்களேன். உதாரணமா ஒரு சில கன்செப்டுக்கு நாங்க யோசிச்ச ஒரு விஷயத்த ஒரு சில கன்செப்டுக்காக யோசிச்சால், இப்போ ஒரு போன் டைரக்டரி, டெலிபோன் டைரக்டரி தெரியுமா? டெலிபோன் டைரக்டரி அப்படின்றது முந்தி காலத்துல லேன் போன் இருந்த காலம். முந்தைய காலத்துல லேன் போன் இருந்த காலத்துல டெலிபோன் டைரக்டரின்னு சொல்லி ஒன்று, அதாவது போன் நம்பர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய புத்தகம். போன் நம்பர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற பெரிய புத்தகம், ரெயின்போ பேஜஸ் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரியா? அதுல எல்லாரோட போன் நம்பரும் ஒரு ஒழுங்குல. சோ அவனுக்கு எம்ல உள்ளாட போன் நம்பர் வேணுமா, பக்கத்துல எம்ம தேடி அதை பார்த்து ஓகே எம்ல உள்ளாட போன் நம்பர், சோ அப்படின்னு தேடிதான் எடுக்கும். சோ அது டெலிபோன் டைரக்டரி, அதாவது டெலிபோன் நம்பர் சேவ் பண்ணிதான். இப்ப எல்லாம் எப்படி இருக்குது? இப்ப ஆன்லைன்ல இருக்கிறார். இப்ப எல்லாம் டேட்டா பேஸ் தான். அதே தகவல்களை கணினிமயப்படுத்தி சேமிச்சு வச்சிருக்கிறோம். சோ அது கணினிமயப்படுத்திய தரவுத்தளம். அப்ப தரவுத்தளம் கைமுறையானதா இருக்கவும் மேலும் கணினிமயப்படுத்தினதாக இருக்கவும் மேலும். இதை நாங்க லாஸ்ட் பாடத்திலே படிச்சிட்டோம். தற்காலிக, அதாவது கணினிமயப்படுத்திய சேமிப்பகம் என் கைமுறையிலான சேமிப்பகம் என்று படிச்சோம். மேனுவல் அண்ட் கம்ப்யூட்டரைஸ் படிச்சோமா இல்லையா? அங்க படிச்ச விஷயத்தான் இப்ப நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இப்ப அங்க சிஸ்டம் பத்தி படிப்போம். இப்ப அந்த டேட்டா ஸ்டோர் பண்றத பத்தி படிக்க போறோம். ஓகே, சோ அப்ப இது முதலாவது ஒரு சின்ன ஹெடிக்கோடிங் சப்படி தரவுத்தளம். நிறுவனம் ஒன்றின் தகவல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிறுவனம் ஒன்றின் தகவல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தர்க்க ரீதியாக தொடர்புடைய நிறுவனத்தின் தகவல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தர்க்க ரீதியாக தொடர்புடைய தரவு மற்றும் அதன் விளக்கத்தை கொண்ட தொகுப்பாகும். தரவுத்தளம் என்பது நிறுவனம் ஒன்றின் தகவல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தர்க்க ரீதியாக தொடர்புடைய தரவு மற்றும் அதன் விளக்கத்தை கொண்ட தொகுப்பாகும். தரவு மற்றும்
அதன் விளக்கத்தை கொண்ட தொகுப்பாகும். அவருக்கு தான் என்ன பேர் சொல்றோமா? தரவுத்தளம் அப்படின்ற பேர் சொல்றோம். அவருக்கான பேர் தான் என்னது? தரவுத்தளம், டேட்டா பேஸ். அடுத்த பேரு டேட்டா பேஸ். இரண்டாவது நூற்றாண்டுல தரவுத்தளமானது தரவுத்தளமானது கைமுறை அல்லது அல்லது இலக்க முறை பிரகடல போடுங்க. கணினி மயப்படுத்திய கைமுறை அல்லது இலக்க முறை. அது பிரகடல போட சொன்ன கணினி மயப்படுத்திய கைமுறை அல்லது கணினி மயப்படுத்திய தரவுத்தளமாக காணப்படலாம். தரவுத்தளமாக காணப்படலாம். என்னென்ன முதலாவது சொல்லிட்டேன். இரண்டாவது தரவுத்தளம் எப்படி இருக்கணுமா? கைமுறையில இருக்கவும் வேணுமா? அதே டைம்ல இலக்க முறை கணினிமயப்படுத்தியதாக இருக்கவும் வேணும். சரியா? அப்ப நாங்க படிக்க போறது என்ன? ஐடிக்குள்ள வந்துட்டு கைமுறையிலான தரவுத்தளம் படிக்கிறதுல எனக்கோ உங்களுக்கோ எந்த பிரயோசனமும் இல்லை. அப்ப நாங்க கைமுறையிலான தரவுத்தளங்களை பத்தி ஆராயல்ல. நாங்க என்ன செய்யல? கைமுறையிலான தரவுத்தளங்களை பத்தி ஆராயல். நாங்க எதை பத்தி ஆராய போறோம் அப்படின்னு கேட்டா, நாங்க எதை பத்தி ஆராய போறோம்னா, எங்களுக்கு தேவை இலக்க முறையிலான தரவுத்தளத்தை உருவாக்குறது எப்படின்றது. இலக்க முறையிலான தரவுத்தளத்தை உருவாக்குறது எப்படின்றதுதான் எங்களுக்கு தேவை. என்னதான் இலக்க முறையிலான தரவுத்தளத்தை உருவாக்கணுமாக இருந்தாலும் முதலாவது அதுக்கான ஸ்கெட்சை வந்து கையாலதான் போட்டாகும். இப்ப என்னதான் நீங்க ஒரு வாகனம், ஒரு கார், ஒரு பஸ், ஒரு வேன், ஒரு பைக் கிரியேட் பண்றதா இருந்தாலும் நீங்க என்னதான் என்ன செஞ்சாலும் முதல்ல அதுக்குரிய டயக்ராம் கீறித்தான். என்னதான் சொன்னாலும் முதல்ல கையால ஒரு படம் கீறி போட்டுத்தான் கணினிக்குள்ள எடுத்தெடுப்புல கணினிக்குள்ள போய் அதை கிரியேட் பண்ண. ஒரு ஸ்கெட்ச் டயக்ராம் எப்படியும் வேணும். அப்ப இதெல்லாம் பார்த்து போட்டுதான் கடைசியா படத்துக்குள்ள போகும். இப்ப எனக்கு தெரியணும். தரவுத்தளங்கள்ல எத்தனை விதமான தரவுத்தளங்கள் இருக்கு. இப்ப நான் தரவுத்தளத்தை உருவாக்க போகணும்னு சொல்லி போட்டு சரி ஓகே வா உருவாக்க மாட்டேன். இப்ப நான் வாகனம் உருவாக்க போறேன் அப்படின்ட்டு வாகனம் உருவாக்க போறேன் அப்படின்னு. இப்ப ஒரு வாகனம் ஒரு வெஹிக்கலை கிரியேட் பண்ண போறேன். ஒரு வெஹிக்கலை கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி போட்டு எந்த வெஹிக்கிள் கேள்வி இல்லாம சும்மா என்ஜினை கொண்டு வந்து டயர்ஸ் கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கிரியேட் பண்ணலாமா? ஏதா முதல்ல ஐடியா வரணும். எந்த வெஹிக்கிள் கிரியேட் பண்ண போறோம்? காரா, பஸ்ஸா, வேனா, பைக்கா, என்னடி வேணுமா இல்லையா? அதுக்கு பின்னாலதான் அதுக்கு தேவையானதெல்லாம் சேர்க்கணும். அப்ப அதே மாதிரி எங்களுக்கும் தெரியணும். இப்ப நான் தரவுத்தளத்தை உருவாக்க போறேன். அந்த தரவுத்தளம் எவ்வகைப்பட்டது, அதுல தரவுகள் எங்க சேமிக்க போறோம், எந்த இடத்துல சேமிக்க போறோம். அப்ப அந்த அடிப்படையில தரவுத்தள மாதிரியங்களை 5 வகையா பிரிச்சிருக்கும். போடும் ஒரு சின்ன தலைப்பு போடும். தரவுத்தள மாதிரியல் தலைப்பு போடுங்க. தரவுத்தள மாதிரியல்கள், தரவுத்தள மாதிரியம் போடுவோம். தரவுத்தள மாதிரியம். தரவுத்தள மாதிரியம் என்று சொல்றது எழுதுங்க. தரவுத்தள முறைமையில் தரவானது தரவானது எவ்வாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு தரவுத்தள முறைமையில் தரவானது எவ்வாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு
ஒழுங்கமைக்கப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு கையாளப்படுகின்றது மாதிரியங்கள் தீர்மானிக்கின்றன. ஒரு தரவுத்தள முறைமையில் தரவானது எவ்வாறு களஞ்சியப்படுத்தப்பட்டு அவர் களஞ்சியப்படுத்துறது, அதே நேரத்துல ஒழுங்கமைக்கப்பட்டு கையாளப்படுகின்றது என்பதற்கு தரவுத்தள மாதிரியங்கள் தீர்மானி. அப்ப இந்த தரவுத்தள மாதிரியங்கள்ல இருந்துதான் தரவுத்தளத்துல டேட்டாஸ் எப்படி ஸ்டோர் பண்றோம், அந்த டேட்டாஸ் எப்படி ஆர்டர் பண்றோம், அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றோம், இந்த 3 விஷயம் இந்த மாதிரியங்கள்ல இருந்தா கிடைக்கும். சோ இதுல பழைய காலத்து மாதிரியமாக மிச்சம் ஓல்ட்ல உள்ள மாதிரியமாக சோ முதலாவது பார்க்கும் மாதிரியம் சமதள கோப்பு முறை. சமதள கோப்பு முறைமை. முதலாவது சமதள கோப்பு முறைமை. இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிளட் ஃபைல் சிஸ்டம். இங்கிலீஷ்ல பேர் சொல்லுவோம் பிளட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு. சமதள கோப்பு முறைமை. சமதள கோப்பு முறைமை அப்படின்னு சொன்னா சமதள கோப்பு முறைமை அப்படின்னு சொன்னா இப்ப இங்க கோப்புகள் தான் தம்பி தரவுத்தளத்துல முதலாவது ஃபர்ஸ்ட் டைப். என்ன ஃபர்ஸ்ட் டைப் சொல்றதா இருந்தால், இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது உங்கள்ட்ட சொல்லுவான் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணித்தாங்க. ஓகே, ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. உங்களுக்கு சொல்லி ஒரு தனி ஃபைல் எடுத்து அந்த ஃபைல்ல நீங்க கொடுத்த அப்ளிகேஷன், உங்களோட பிசி, மத்த உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் அந்த ஃபைல்ல சர்வ் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள வச்சு எங்க ஃபைல் திருப்பி சொல்ற நானும் இந்த இடத்துல நீங்க கொடுக்கிற எல்லா ஃபைல்ஸையும் ஒரு டிரெக்ட்ல வச்சு ஒரு டிரெக்ட் ஃபைல் கவர்ல வச்சு அந்த ஃபைல் கவரை கொண்டு போய் என்ன செய்வாங்க, கபர்ட்ல வச்சு சர்வ் பண்ணுவாங்க. கபர்ட்ல வச்சு பாதுகாப்பாங்க. அதை கொண்டு போய் என்ன செய்வாங்க, கபர்ட்ல வச்சு பாதுகாப்பாங்க. அப்ப இங்க ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு ஃபைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு கோப்புரை இருக்கு. அப்ப இங்க ஒவ்வொருத்தரும் தனித்துவமான கோப்புரைகளை கொண்டு இவங்களோட டேட்டாஸ் எல்லாம் சர்வ் பண்ணப்படும். இதைத்தான் சொல்லுவோம் சமதள கோப்பு முறைமை. இதுக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, ஒற்றை கோப்பு முறைமை. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஒற்றை கோப்பு முறைமை. ஒரு கோப்பு எடுத்துக்கிட்டால் அங்க ஒரு தகவல் மட்டும்தான். ஒரு கோப்பு எடுத்துக்கிட்டால் அங்க என்ன இருக்கும், ஒரே ஒரு ஆளோட தகவல் மட்டும்தான் இருக்கும். அதற்கு சொல்லுவோம் ஒற்றை கோப்பு முறைமை. அங்க வேற எதுவுமே இருக்கா. ஒரு ஃபைல இப்ப நான் சொன்னேன், சும்மா இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு, ஒரு இண்டெக்ஸ் நம்பருக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். சோ அப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு வைங்க. அப்ப அந்த ஃபைல்ல என்ன இருக்கும், இந்த இண்டெக்ஸ் நம்பர் யாருந்ததோ அவருக்குரிய டீடைல்ஸ் மட்டும் தான். வேற யாரு தகவல்களும் அங்க இருக்காது. சோ அதனாலதான் இவருக்கு சமதள கோப்பு பிளட் ஃபைல் அப்படின்னு. அப்படி இல்லையா ஒற்றை கோப்பு முறை அப்படின்னு சொல்லு. அப்படி இல்லையா ஒற்றை கோப்பு முறை அப்படின்னு. சோ இங்க பக்கத்துல ஒரு சின்ன நோட்டு எழுதி கொள்ளுவோம். இங்கு தரவுகளானது தனித்தனி கோப்புகளில் சேமிக்கப்படும். இங்கு தரவுகளானது தனித்தனி கோப்புகளில் சேமிக்கப்படும். தனித்தனி கோப்புகளில் சேமிக்கப்படும். தனித்தனி கோப்புகளில் சேமிக்கப்படும். இரண்டாவது எழுதி கொள்ளுங்க. ஆகவே
ஆகவே இவை ஒற்றை கோப்பு முறைமை எனவும் அழைக்கப்படும். ஆகவே இவை ஒற்றை கோப்பு முறைமை எனவும் அழைக்கப்படும். அது முதலாவது. இரண்டாவது, அடுத்ததாக இரண்டாவது மாதிரியம். சோ இரண்டாவது மாதிரியம், செகண்ட் ஒன், இரண்டாவது மாதிரியம் படிநிலை மாதிரியம். படிநிலை மாதிரியம். சோ படிநிலை மாதிரியம் என்று சொல்றது ஹைரார்க்கிக்கல் மோட். ஹைரார்க்கிக்கல் மோட். ஹைரார்க்கிக்கல் பொது அப்படிங்கிறது. ஒரு ஹைரார்க்கில இருக்கு. அதாவது எப்படின்னா இங்க படிநிலை மாதிரி, படிநிலை மாதிரின்னு சொல்லுங்க தெளிவா பார்த்து கொள்ளுங்க. அதிகார படிநிலை மாதிரியம் என்று சொல்லுவான் எக்ஸ்ட்ரா வேடா அதிகார படிநிலை மாதிரி என்று வேறாக சொல்லு. சோ இங்க எப்படி இருக்குன்னா படிநிலை மாதிரின்னு சொன்னா எல்லா தரவுகளும் இங்க இந்த யாரு சமதள கோப்பு முறைமை மாதிரி முதலாவது என்ன செய்யும், ஒவ்வொரு தரவும் தனித்தனி கோப்புகள்ல சேமிக்கப்படும். ஒவ்வொரு தரவுகளையும் தனித்தனி கோப்புகள்ல சேமிக்கப்படும். அதுக்கு பின்னால தரவுகளுக்கு இடையில ஒற்றுமைக்கு ஏற்ப என்ன செய்வாங்கன்னா இந்த தரவுகளை ஒன்றா சேர்ப்பாங்க. அதுக்கு அப்ப பாருங்க, இவர் இங்கிருந்து வரும். அதுக்கு பின்னால இவரு போய் ஒரு முக்கியமான இன்னொரு போய் சேருவாங்க. என்ன உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால் இதை என்ன உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா இப்படி வரும். ஸ்கூல் சிஸ்டமுக்குள்ள வாங்க, அங்கதானே இருக்கிறீங்க கூட. சரி, அங்க ஒரு பாடசாலை முறைமைக்கு வரும். சரி, அப்படி ஒரு குடும்ப முறைமைக்கு வரும். சோ குடும்பத்துல ஆக மூத்தவரா பாடசாலையில ஆக பெரியவர் யாருன்னு கேட்டா அது அதிபரை கீழே இருப்பாங்க டெப்யூட்டி பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்சிபல். ஒரு ஆள் எஜுகேஷனுக்கு பொறுப்பு, இன்னொருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொறுப்பு. எஜுகேஷன் சைட்ல வருவாங்க ஏ லெவல் செக்ஷன் ஹெட், ஓ லெவல் செக்ஷன் ஹெட், பிரைமரி செக்ஷன். அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒழுக்காற்று குழு அந்த இந்த குழுக்கள் இல்லாம அதுக்கு பின்னால ஏ லெவல் செக்ஷன், ஓ லெவல் செக்ஷன், பிரைமரி இங்கேயும் ஒழுக்காற்று குழுக்கள் ஒவ்வொரு. அதுக்கு பின்னால இந்த இடத்துக்கு வர இங்க ஏ லெவல் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வருவாங்களா இல்லையா? ஆர்ட்ஸ், காமர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ், டெக் அப்படின்னு இங்க இருக்கு. அதே மாதிரி ஓ லெவல்ல இருக்கும். ஓ லெவல்ல 11, 10, 9, 8, 6, 7, 6 வரைக்கும் இருக்கு. இங்க 5, 4, 3, 2, 1 வரைக்கும் இருக்கும். சோ அப்ப இவங்க ஒவ்வொருத்தருக்கு இல்ல ஒவ்வொரு செக்ஷன் இருக்குமா இல்லையா? இப்ப இதைத்தான் சொல்லுவோம் அதிகார படிநிலை மாதிரியம். இதுதான் சொல்லுவோம் அதிகார படிநிலை மாதிரியம். சோ அப்ப பிரதானமா இருக்கிறவரு அவரு கீழே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல செக்ஷன் வைஸா டேட்டா சேவ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த செக்ஷனுக்குள்ள அவங்களோட ஃபைல்ஸ் இருக்கும். சோ அவ்வாறு ஒவ்வொருத்தரு கீழே ஒவ்வொரு கோப்புகளா பிரிஞ்சு 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 போனோம். கடைசி அது சமதள மாதிரில நிற்கும். சமதள கோப்புல நிற்கும். சோ அப்ப இதுதான் அதிகார படிநிலை. சோ இங்க ஒரு பேரண்ட் சைல்ட் ஆர்கிடெக்சர் கொண்டு இருக்குது. அதாவது பேரண்ட் சைல்ட் கட்டமைப்பு கொண்டிருக்கிறது. அதாவது பேரண்ட் இங்க பெற்றோர் பிள்ளைகள் ஒரு தொடர்புடைய காலம். எப்படி இவங்க 2 பேருக்கும் பொறுப்பு, இந்த 2 பேர் இந்த 3 பேருக்கும் பொறுப்பு, இங்க உள்ளவரு இந்த 3 பேருக்கும் பொறுப்பு. இவருக்கு பொறுப்பா இல்லை. அப்ப ஒவ்வொரு தரவுகளுக்கு கீழே ஒவ்வொரு தரவுகளுக்கு அந்த தரவு என்னென்ன விடயங்களுக்கு பொறுப்புன்னு சொல்லி ஒரு பொறுப்பு கூறுதல் நடைபெறும். என்ன இருக்குமா? ஒரு பொறுப்பு கூறல் செயற்பாடு இங்க நடைபெறும். இவ்வாறாக இருந்தால் இவங்களை என்ன சொல்லுவோம் படிநிலை மாதிரியம் அப்படின்னு எழுதுங்க. அதிகார படிநிலை மாதிரியம் ஆனது
அதிகார படிநிலை மாதிரியம் ஆனது அதிகார படிநிலை மாதிரியம் ஆனது பெற்றோர் பிள்ளை எனும் அமைப்புக்கு ஏற்ப பெற்றோர் பிள்ளை எனும் அமைப்பிற்கு ஏற்ப செயற்படும். தேவன் சொன்னா இந்த டயக்ராம் நீங்க வரைஞ்சிட்டாலும் பிரச்சனை ஏற்ப செயற்படும். செயற்படும். இங்கு இங்கு ஒவ்வொரு படிநிலையும் இங்கு ஒவ்வொரு படிநிலையும் இங்கு ஒவ்வொரு படிநிலையும் அதற்கு மேலுள்ள ஒவ்வொரு படிநிலையும் அதற்கு மேலுள்ள படிநிலையிலே தங்கி இருக்கும். இங்க ஒவ்வொரு படிநிலையும் அதற்கு மேலுள்ள படிநிலையிலே தங்கி இருக்கும். சரியா? இப்ப எப்படின்னு கேட்டா, இப்ப ஸ்கூல்ல ஒரு ஸ்கூலுக்கு போனா சோ ஸ்கூல்ல ஒரு புள்ள இண்டெக்ஸ் நம்பர் டைப் பண்ண உடனே அந்த புள்ளோட டீட்டெயில் முதல்ல வரா. இப்ப நீங்க போறீங்க சோ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, சார் எனக்கு இந்த புள்ளைய பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும், இவருடைய மார்க்ஸ் லிஸ்ட் எப்படி வேணும்னு சொன்னா பிரின்சிபல் அப்ப என்ன செய்வாரு, பிரின்சிபல் அப்படியே பாப்பாரு. பார்த்துட்டு ஓகே இந்த புள்ள எந்த கிரேடுக்குரிய புள்ளன்னு உங்களுக்கு சொல்லுவாரு. நீங்க போய் வேற மீட் பண்ணுங்கன்னு ஒரு தர காட்டிடுவார். யாரு அவர் யாரா இருக்கும், அந்த செக்ஷனுக்கு பொறுப்பான ஆளா அந்த செக்ஷனுக்கு பொறுப்பான ஆள் பத்தி நீங்க பேசும். அவரு சொல்லுவாரு ஓகே கிளாஸ் டீச்சரை காட்டி அந்த டீச்சரை போய் விசாரிங்கன்னு டீச்சருக்கு தான் தெரியும். இந்த அடிப்படையில போ ஒரு ஃபைலுக்குள்ள முதலாவது இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இண்டெக்ஸ்ல தேடி போனால் டீடைல்ஸ் இருக்கும். அதுல தேடி போனால் சரியான தரவு கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு படிநிலையா கீழே போனால் அந்த இதுக்கு தான் சொல்லுவோம் படிநிலை மாதிரி. அந்த தரவு தளம் சொல்லுவோம் படிநிலை தரவு தளம். அங்க ஒவ்வொருத்தரும் அவருக்கு மேலுள்ளவர்கிட்ட இங்க ஈய பத்தின இன்ஃபர்மேஷன் டிக்கு தான் தெரியும், ஏக்கு தெரியும். டி சொன்னாலே ஒழிய சொல்ற விஷயம் இல்லைதான். எஃப் பத்தின தரவுகள் டிக்கு தெரியும், ஆனால் சிக்கு தெரியவே தெரியா. பட் ஏக்கு டி இருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இது அதிகார படிநிலையில உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட். சரியா? அப்ப ஏனால் சமதள கோப்பா இருந்தா தம்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரவு. இந்த கோப்புல எழுதுறீங்க தெரியும். அப்போ ஸ்கூல்ல எனக்கு ஒரு மாணவனாக இருந்தால் இன்னொரு மாணவனை பத்தின தரவு அவன் கோப்புலதான் இருக்குது. எனக்கு அது தெரியும். எனக்கு ஒரு ரிலேஷன் அது சமதள கோப்பு புரிந்து ஜஸ்ட் சர்வ் பண்ணி வச்சுக்கொள்றது மட்டும். அதுக்கு பின்னால சர்வ் பண்ணி மட்டும் என்ன பிரயோசனம்? கொஞ்சம் டேட்டாஸ் எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணது நல்ல நேராக்கினால் இந்த படிநிலை மாதிரியும் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால இங்கேயும் ஏன் போதா இங்க ஏக்கு பத்தின இன்ஃபர்மேஷன் வேணுமா பி ஊடாகத்தான். அப்ப இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் இருக்கிறதுனால அடுத்த மூன்றாவது மாதிரியத்தை கிரியேட் பண்றோம். சோ அடுத்த மூன்றாவது மாதிரியம் அதை எழுதுங்க வலையமைப்பு மாதிரி. மூன்றாவது மாதிரியம் வலையமைப்பு மாதிரியம். மூன்றாவது மாதிரியம் வலையமைப்பு மாதிரி. வலையமைப்பு மாதிரியம். சோ வலையமைப்பு மாதிரியம் அப்படின்னு சொல்றது நெட்வொர்க் மாடல். சோ நெட்வொர்க் மாடல் அப்படின்னா வலையமைப்பு. சோ இங்க எப்படின்னு கேட்டா இங்க உள்ள அனைத்து கோப்புகளும் அனைவரோடையும் சம்பந்தப்படும். இங்க உள்ள அனைத்து கோப்புகளும் அனைவரோடையும் சம்பந்தப்படும். அவ்வாறு உருவாக்கப்பட்டால் கணினி வலையமைப்பு மாதிரி தரவுத்தளங்களுக்கான வலையமைப்பு உருவாக்கப்படும். இது வலையமைப்பு மாதிரியம். அவ்வளவு பெருசா இது நினைச்ச அளவு சக்சஸ் ஆகல. எழுதுங்க கணினி வலையமைப்புகள் போன்று ஒன்றோடு ஒன்று
கணினி வலையமைப்புகள் போன்று ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவாக்கப்பட்ட மாதிரியம். இணைந்து உருவாக்கப்பட்ட மாதிரியம். நான்காவது மாதிரியம் உறவுநிலை மாதிரியம். உறவுநிலை மாதிரியம் வேறுதான் முக்கியமாக பார்க்க போற மாதிரியம் ரிலேஷனல் டேட்டா. ரிலேஷனல் இவரை பற்றித்தான் இந்த பாடம் ஃபுல்லாவே போகும். கணினிமயப்படுத்தப்பட்ட மாதிரியங்களே ஆகவும் லேசான நிறைய பேர் பயன்படுத்துற மிச்சம் யூஸ் பண்ணப்பட்ட மாதிரியம் உறவுநிலை மாதிரியம். சோ இந்த மாதிரியம் டேட்டாபேஸ் எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு வழியாச்சு. இந்த மாதிரியம் தான் டேட்டாபேஸ் எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு வழி அமைச்சது. ஏனால் இந்த மாதிரியம் எல்லா இடங்களும் தொடர்படாது. யாருக்கு சம்பந்தமோ அங்க மட்டும்தான் தொடர்பில் ஈடுபடும். யாருக்கு சம்பந்தமோ அங்க மட்டும்தான் இது என்ன செய்யுமா தொடர்பில் ஈடுபடும். இந்த தரவுத்தளத்தை உருவாக்குறதுக்கு தான் ER diagrams, EER diagrams and SQL codings அதெல்லாம் இவருக்கு தான் செல்லுபடியா. அப்ப எழுதுங்க, அப்ப நோட் எழுதுங்க. இது தொடர்புள்ள அட்டவணைகளை பயன்படுத்தி தரவுத்தளத்தை உருவாக்கும் மாதிரியமாகும். இதை மட்டும் போதும். ஏன்னா அடுத்த ஹெடிங் திருப்பி தான் போட போறேன். அங்க நான் இன்னும் சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இது மட்டும் லாஸ்டா எழுதுங்க. கடைசால எழுதுங்க. பொருள் உறவுநிலை மாறி. பொருள் உறவுநிலை மாதிரியம். பொருள் உறவுநிலை மாதிரியம். Object relational database. Object relational date model. Object relational model. Object relational model. So object relational model அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோட இது இந்த பாடம் கடைசியா படிச்சது டேட் SQL அங்க வச்சு சொல்லி தந்தேன். object model என்ன, structured model என்ன, கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னா என்ன, பொருள் நோக்குடையது என்னன்னு சொல்லு. அதாவது இங்க உறவுநிலை மாதிரியம் தான் பாருங்க. உறவுநிலை மாதிரியம் தான், ஆனால் இது ஸ்ட்ரக்சர், இது ஆப்ஜெக்ட். அது இன்னமும் விளங்குற மாதிரி சொன்னா நீங்க யாராவது இதுல அப்படி கேட்க, இதுல மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் பத்தி தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்களா அப்படி கேட்பேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் பயன்படுத்தினவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் தான் என்னன்னு தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் ஓகே, ஒரே ஒரு தான். சரிப்பா, நான் திருப்பி ஒரு வாட்டி விளங்கப்படுத்தினா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் அப்படின்னா தம்பி, மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன, அது ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குற விஷயம் தான். ஆனா அங்க அட்டவணைகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து பயன்படுத்தணும். அவ்வளவு. நீங்க யாரும் உருவாக்கல. உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸா கிரியேட் பண்ணப்பட்டு வச்சு அந்த ஆப்ஜெக்ட்ஸ நீங்க கொண்டு வந்து பயன்படுத்தணும். அவ்வளவுதான். அவ்வளவு.
அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். அதே டைம்ல இந்த உறவுநிலை மாதிரியத்துக்கு வந்தா இங்க உங்களுக்கு தேவையான டேட்டா பேஸையும் நீங்க தான் கிரியேட் பண்ணுவீங்க. அதுல உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்க தான் கிரியேட் பண்ணுவீங்க. டேட்டா ஆட் பண்றது கூட நீங்க தான் செய்வீங்க. எல்லாமே உங்களோட கையில வந்தால் அது எல்லாம் உங்களோட கையில வந்தா அதை நாங்க ஸ்ட்ரக்சர் இருக்கும். அத மாதிரிதான் இப்ப இங்க உறவுநிலை மாதிரியம் தான் இந்த பொருள் உறவுநிலை மாதிரியம். பொருள் உறவுநிலை மாதிரியம் ஒரு உறவுநிலை மாதிரியம் தான். ஆனா இங்க எனக்கு வேக்லோட் குறைவு. எனக்கு என்ன குறைவு? வேர்க்லோட் குறைவு. வேலைப்படு வேலை சுமை இல்லை. ஏன் வேலை சுமை இல்லை என்றால் இது பொருள் உறவுநிலை மாதிரியம். அங்க பொருட்கள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. ஏன் வேலை ஜஸ்ட் யூஸ் பண்றது. ஆனா இங்க உருவாக்கி பயன்படுத்தணும். அதனாலதான் இதை படிக்காம இதை படிக்கிறோம். ஏன் எனக்கு தேவை அப்படின்றால் இப்ப ஏண்டால் இங்க யாரு நுழைஞ்சு ஆளுன்னு கேட்டா இப்ப ஒருத்தர்கிட்ட வந்து 492 பிரிக்க சொல்றாங்க 0.5 ஆல. இத ஒருத்தர் மைண்டால கல்குலேட் பண்ணியோ இல்ல செஞ்சு பார்த்தோ சுருக்குறாருங்க ஒருத்தர். இன்னொருத்தர் கல்குலேட்டர் தான் சுருக்குறாருங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் எஜுகேட்டட், யாருக்கு புத்திசாலியம் கூறண்டுவோம் அந்த கைமுறையில செஞ்சு பார்த்தாரு அவருக்கு. ஏன் அப்ப அவருக்கு கல்குலேட்டர் தான் தேவை. அவருக்கு கல்குலேட்டர் சொல்றது அட்வான்ஸ், அவ்வளவு எக்ஸ்ட்ரா. ஆனா அவருக்கு கல்குலேட்டர் இருந்தோ இல்லையோ ப்ராப்ளம் இல்ல, அந்த கேள்வி செஞ்சு முடிப்பாரா இல்லையா? அப்ப அதனால நாங்க என்ன செய்யறோம்? உருவாக்கப்பட்டதை படிக்காம உருவாக்கி செயற்படுறது படிக்கப்படும். அதனாலதான் பொருள் உறவுநிலை மாதிரி பத்தான் எங்களுக்கு பாடம் அப்படியே சுத்தி 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 போய்கொண்டே சொல்றது விளங்குதான். சோ இப்ப பிரதான தலைப்பாக போடுங்க, மெயின் ஹெடிங்கா போடுவோம் பொருள் உறவுகள். பிரதான போடுவோம் உறவு நிலை தரவுத்தல், ரிலேஷனல் டேட்டா பேஸ். உறவு நிலை தரவுத்தல். இப்பதான் தரவுத்தளத்துக்குள்ள எதுவா. இந்த உறவுநிலை தரவுத்தளத்துல எழுதுவோம். உறவுநிலை தரவுத்தளம் ஒரு நோட்டிங் எழுதிட்டு வாங்க. இது இது தற்காலத்தில் பயன்படுத்தப்படும், இது தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் பிரபல்யம் மிக்க தரவுத்தளமா. இது தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் பிரபல்யம் மிக்க தரவுத்தளமா. பிரபல்யம் மிக்க தரவுத்தளமா. இரண்டாவது எழுதுங்க தரவுத்தள மாதிரியங்களில். தரவுத்தள மாதிரியங்களில் தரவுத்தள மாதிரியங்கள் பயன்படுத்துவதற்கு மிகவும் இலகுவான மாதிரியமா. பயன்படுத்துவதற்கு மிகவும் இலகுவான மாதிரியமாகும். பயன்படுத்துவதற்கு மிகவும் இலகுவான மாதிரியம் ஆகும். இலகுவான மாதிரியம் ஆகும். மூன்றாவது இம்மாதிரியம் இம்மாதிரியம் அதே கட்டமைப்புகளுடன் எஸ்கியூஎல் இணைந்து இம்மாதிரியம் அதே கட்டமைப்புகளுடன் எஸ்கியூஎல் உடன் இணைந்து தொழிற்படும். மாதிரியம் அதே கட்டமைப்புகளுடன் எஸ்கியூஎல் உடன் இணைந்து தொழிற்படும். அப்ப எஸ்கியூஎலோட சேர்ந்து இயங்குற ஆள் தான் இவர். அதனாலதான் இவரை நாங்க கூட பயன்படுத்துறோம். அப்ப ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்பது தான் காரணம். மெயின் ரீசன் வந்து இவர் லேசி. இப்ப நிறைய பேர் பயன்படுத்துறது மாதிரி தான். அதே டைம்ல எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் உருவாக்கணும் அவர் தான் பொருத்தம். அதனாலதான் நாங்க இவரை பயன்படுத்துறோம். சரி, இப்ப இங்க உள்ள பலன்கள் இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போறோம். சோ அப்ப முதலாவது எழுதிட்டு ஓட்டா பார்த்துருக்கோம். சோ முதலாவது கொடுங்க என்ன
ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல என்ன கரு. சரி, இப்ப நாங்க ஒரு சில புதிய புதிய பெயர்கள் பயன்படுத்த போறோம். இப்ப நாங்க ஒரு சில புதிய புதிய பெயர்கள் பயன்படுத்த போறோம். எப்படின்னு கேட்டா இன்னும் உங்களுக்கு தெளிவா விளங்குற மாதிரி சொன்னால் இப்படி வரும். தரவு தளத்துல உருவாக்கி தம்பி. இப்ப நான் ஒரு டேட்டா பேஸ கிரியேட் பண்ணி போட்டோம். ஒரு தரவு தளத்தை உருவாக்கி போட்டு இப்ப தரவு தளம் சொன்னது தெரியுமா? நீங்க எனக்கு நினைக்கிற மாதிரி வெப் டெவலப்மெண்ட் படிச்சவங்க இருக்கிறீங்க. 2022 வெப் டெவலப்மெண்ட் படிச்சவங்க இருக்கிறீங்க. சோ அங்க நாங்க படிச்சோம் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்வீஸ். அந்த ஃபார்ம்ஸ் நாங்க என்ன செய்வோம்? ஒரு சில கேள்விகள் கேட்டு அவங்க தரவுகளை சேமித்தேக்குமா இல்லையா? அவங்க தரவுகளை சேமித்தேக்கும். சரி, HTML படிக்காட்டியும் உங்களுக்கு தெரியும். கூகுள் ஃபார்ம்ல எக்ஸாம் செய்யும். நான் ஒரு சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்விக்கு நீங்க ஆப்ஷன்ஸை மார்க் பண்ணி அனுப்புறீங்க. சோ அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா வந்து சேரும்? எனக்கு வந்து சேரும் எக்ஸல் ஃபார்மட்ல வந்து சேரும். சோ எக்ஸல்ல என்னெல்லாம் பிரிக்கும்? எக்ஸல்ல தரவுகள் அட்டவணையாக தான் தரவுகள் காணப்படும். எக்ஸல்ல எப்படி தரவுகள் வரும்? அட்டவணைப்படுத்தப்பட்ட தரவுகளாகத்தான் எக்ஸல்ல தரவுகள் வரும். அப்ப இந்த டேட்டா பேஸ் எக்ஸல் அதாவது கூகுள் ஃபார்ம்ல இருந்து எக்ஸலுக்கு மாத்திரமா இல்லையா? சோ கூகுள் ஃபார்ம் பயன்படுத்துறது கூட ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ். கூகுள் ஃபார்ம் பயன்படுத்துறது ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் கூகுள் ஃபார்ம் பயன்படுத்துறது. அப்ப ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல தரவுகளை சேமிக்கிறதுக்கு அட்டவணைகளை பயன்படுத்தும். ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல தரவுகளை சேமிப்பதற்கு யாரை பயன்படுத்துவோமா? அட்டவணைகளை தான் பயன்படுத்தும். இதான் இதுல முதலாவது என்ன கருவின்னா தரவுகளை சேமிப்பதற்காக அட்டவணைகளை பயன்படுத்தப்படும். இப்ப அட்டவணைகளை பயன்படுத்துறோம்னு சொல்லும் போது உதாரணமா நான் இங்க அட்டவணை எடுக்கிறது. ஒரு சாதாரண அட்டவணை, இந்த சாதாரண அட்டவணையில ஓகே நான் ஒரு 4 ரோஸ் சோ அதே மாதிரி ஒரு 5 column 5 columns 5 columns கேட்டேன். 4 ரோஸும் 5 columns கேட்டேன். எப்ப அட்டவணையில ஒரு தரவு சேமிக்கிறோமா? தரவு சேமிக்கிறதா முதல்ல அட்டவணைக்கு தலைப்பெழுது இல்லையா? அட்டவணைக்கு தலைப்பெழுது. அப்ப இங்க எழுதுற நம்பர், இதுல எழுதுற நேம், இங்க எழுதுற பேஜ், இங்க எழுதுற மீடியம், சோ இங்க வாட்ஸ்அப் நம்பர் எழுது. சோ இப்ப ஓகே முதலாவது ஒருத்தர் டீடைல். சோ இன்னொருத்தர் 2ஆவதால் 3ஆவதால் 4ஆவதால் நான் இங்க இன்னொன்னு கேள்வி என்னால தேவைப்படுவதற்காக வேண்டி இன்னொன்னு கேள்வி 4ஆவதால் கேள்வி. சோ அப்ப 4 அப்ப இங்க 5ஆவது டீடைல். சோ இப்ப இதுல நான் ஒவ்வொரு விஷயமா இப்ப ஆராய போறேன்னு பாருங்க. இப்ப இதுல ஒவ்வொருத்தருக்கும் பேர் எழுதிக்கிறார். இவங்க பேரு ABCDE என்று பேரா. சோ பெஜ் 22 22 22 21 22 அப்படி. சோ மீடியம் தமிழ் இங்கிலீஷ். WhatsApp number 0708091011. சோ அப்படி சும்மா வைக்கிறது டேட்டாஸ். ஏன்னா இப்படிதான் வரணும் சும்மா டேட்டாஸ் தந்திருக்கேன். இப்ப இந்த டேட்டாவை வச்சுதான் இவங்க கேள்வி கேட்பாங்க. சோ அப்ப நான் ஒரு சும்மா ஒரு அட்டவணை உருவாக்கி இப்ப இந்த அட்டவணையை பார்க்கும் போது கொஞ்சம் ஆசை கேள்வி சொல்லுவீங்க பாருங்க. இப்ப நான் வந்து கேட்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் நான் கேட்கிறேன். நம்பர் டீட அதாவது நேம் டீக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. என்ன நம்பர் சொல்லுங்க பாப்போம். நம்பர் டீட வாட்ஸ்அப் நம்பர் என்ன? நம்பர் டீக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் என்ன? கேள்வி விளங்குதா? அவளுக்கு கேள்வி நபர் டீக்குரிய வாட்ஸ்அப் பெருமானம் என்ன? அதே மாதிரிதான் என்ன பெருமானம்? யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கிறாரு.
இன்னும் யாராவது பாருங்க. நிச்சயம் யோசிக்கவான, பெருசா யோசிக்கவான வாப்பான, திருப்பியும் சொல்றேன், அளவுக்கு அதிகமா யோசிக்கவான. ஜஸ்ட் இந்த டேபிள பாருங்க, இந்த டேபிள்ல இருந்துதான் கேட்கிறேன். நபர் டி, நேம் டி, அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் பெறுமதி என்ன? 10. அப்ப ஒரு அட்டவணையை தந்து அட்டவணையில இருந்து தரவுகளை மீற பெறுறது லேஸ். தரவுகளை மீற பெறுறது லேஸ். ஒருத்தர வாட்ஸ்அப் நம்பர் 9. ஒருத்தர வாட்ஸ்அப் நம்பர் 9. ஒருத்தர வாட்ஸ்அப் நம்பர் 9 அந்த ஆள் யாரு? ஒருத்தர வாட்ஸ்அப் நம்பர் 9 அந்த ஆள் யாரு? வாட்ஸ்அப் நம்பர் 9 அந்த ஆள் யாரு? சி. இப்ப விளங்குதா ஏன் அட்டவணைகளை பயன்படுத்துறோம்? தரவுகளை சேமிக்கிறதுக்கு. தரவுகளை சேமிக்கிறதுக்கு அட்டவணை பயன்படுத்துற ரீசன் என்னன்னா, ஒரு அட்டவணையில தரவுகளை கொண்டு போய் சொல்லுறதும் பேசி, அட்டவணை தரவுகளை மீள பெறுதும் ஈஸியா வேலை. சும்மா பந்தியா எழுதி சேமிக்கிறத விட, சும்மா பந்தியா எழுதி சேமிக்கிறத விட அட்டவணைகளாக எழுதினால் என்ன பிரயோஜனம்? அங்க அட்டவணைகளாக எழுதும் போது தரவுகளை சேமிக்கிறதும் தரவுகளை மீள பெறுறதும் விஷயம். அவ்வளவுதான். இப்ப டேட்டா பேஸ்ல, இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல இந்த அட்டவணைகளுக்கு நான் ஒரு பேர் சொல்லுவோம், தொடர்பு. அட்டவணையில பேர் பயன்படுத்த மாட்டோம் இனிவர காலங்கள்ல, தொடர்பு என்று பயன்படுத்துவோம். தொடர்பு என்று சொன்னால் நீங்க என்ன நினைச்சுக்கணும்? அது அட்டவணை. ஓகேயா? சோ அப்ப எழுதுங்க நோட். எழுதுங்க. இங்கு தரவுகளை சேமிப்பதற்கு அட்டவணைகள் பயன்படுத்தப்படும். இங்கு தரவுகளை சேமிப்பதற்கு அட்டவணைகள் பயன்படுத்தப்படும். அட்டவணைகள் பயன்படுத்தப்படும். இங்கு தரவுகளை சேமிப்பதற்கு அட்டவணைகள் பயன்படுத்தப்படும். அட்டவணைகள் பயன்படுத்தப்படும். அது முதலாவது. இரண்டாவதாக இங்கு அட்டவணைகள் அட்டவணை போடுங்க. இங்கு அட்டவணை தொடர்பு அல்லது உட்பொருள், தொடர்பு அல்லது உட்பொருள் அல்லது உள்பொருள் என அழைக்கப்படும். இங்கு அட்டவணை தொடர்பு அல்லது உட்பொருள் என அழைக்கப்படும். அட்டவணைக்கு பேரு சொல்றோமா? தொடர்பு என்று சொல்லுவோம். அப்படி இல்லையா உட்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்புண்டாலும் உட்பொருள் சொன்னாலும் போன மைண்ட்ல இனி என்ன ஞாபகம் வரணும்? அட்டவணை அப்படின்றது ஞாபகம் வரும். தொடர்புண்டாலும் உட்பொருள் சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அட்டவணை அப்படின்னு சொல்றேன். ஞாபகம் வர வேண்டியது அட்டவணை அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரும். சரி, இப்ப நான் அந்த கீர்னா அதே அட்டவணை அவசரப்பட்டு அடிச்சுட்டு சொல்லி அதே அட்டவணையை கீர்றேன். அதே நேரத்துல இன்னொரு நோட்டும் எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க ஒரு நோட் எழுதி கொள்ளுங்க. உறவுநிலை தரவுத்தளத்தில் ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட உறவுநிலை தரவுத்தளத்தில் ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அட்டவணைகள் காணப்படலாம். ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அட்டவணைகள் காணப்படலாம். ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட அட்டவணைகள் காணப்படலாம். அப்போ ஒரு தரவுத்தளத்துல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணைகள் காணப்படும். பாருங்க, அதே மாதிரி ஒரு டேபிள் தான் நீங்க கிரியேட் பண்ணி, அதே மாதிரி ஒரு அட்டவணை தான்
இங்க கிரியேட் பண்ணிருக்கிறேன். சோ நேம் எழுதிப்போம். நேம் சும்மா எழுதிக்கிறேன். நேம் எழுதுறேன் அப்துல். ரைட். சோ நீங்களும் குயிக்கா இந்த அட்டவணை அப்படியே எழுதி கொள்ளுங்க. சரியா? இப்ப இந்த அட்டவணையில பார்த்து பண்ணுங்க. இப்ப சொல் இந்த அட்டவணையில நிரல்கள் இருக்கும், அதே மாதிரி நிறைகளும் இருக்கும். இந்த அட்டவணையில நிரல்களும் இருக்கும், அதே போல நிரல்களும் இருக்கும். இந்த இடத்துல நிகழ்க்கும் எந்த செகண்ட் பாயிண்ட் என்ன கொஞ்சம் சொல்றீங்களா சுஜானா? அப்படி இல்லாம நான் ரெக்கார்டிங் இப்ப ஈவினிங் ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிடுவேன். அதுல பார்த்தாலும் சரி. எந்த பாயிண்ட் சொல்லுங்க? அந்த உறவுநிலை தரவுத்தளம் அதுல செகண்ட் பாயிண்ட் சார். உறவுநிலை தரவுத்தளத்துல செகண்ட் பாயிண்ட் எது மிகவும் இலகுவானது ஆரம்பிச்ச பாயிண்ட்? ஆம் சார். எழுதுங்க. மிகவும் இலகுவானது, அதாவது பயன்படுத்துவதற்கு இலகுவானதும் நேர்த்தியானதும் ஆகும். அதெல்லாம் இன்னொரு பாயிண்ட் சொன்ன மாதிரி ஞாபகம், அது நான் நோட்ல சொல்லல. சரி பாப்போம். இப்ப இங்க வாங்க. அந்த இடத்துல நான் அந்த பாயிண்ட் ஓகே நீங்க இப்படி எழுத பிரச்சனை. மிகவும் இலகுவானதும் நேர்த்தியானதுமான தரவுத்தளமா மாதிரியமா? மிகவும் இலகுவானதும் நேர்த்தியானதுமான தரவுத்தள மாதிரியமாகும். சரி, இப்ப இங்க வரும். இப்ப ஒரு அட்டவணை உருவாக்கிருக்கு. தரவுத்தளத்துக்குரிய ஒரு அட்டவணையை உருவாக்கிருக்கு. டேட்டா பேஸ பொறுத்த மட்டும் ஒரு அட்டவணை உருவாக்குனா அந்த அட்டவணைக்கு ஒரு பெயர் இது. இந்த அட்டவணைக்கு பெயரா ஸ்டூடெண்ட் என்று இந்த அட்டவணைக்கு பெயரா என்ன எழுதுகிறேன்? ஸ்டூடெண்ட். இதெல்லாம் இருந்தால்தான் நாம இத ஒரு தரவுத்தள அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருந்தால்தான் நாங்க இவருக்கு என்ன பேரு சொல்லுவோம்? தரவுத்தள அட்டவணை அப்படின்ற பேரு சொல்லுவோம். இதுல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னன்னா, இது தொடர்பின் பெயர். இது தொடர்பின் பெயர் அப்படின்னு அதான் ஸ்டூடெண்ட். தொடர்பின் பெயர், அட்டவணையின் பெயர். அப்படி உட்பொருள் யாருன்னு கேட்டா ஸ்டூடெண்ட். அப்படின்னாட்டி இவருக்கு அடுத்த பேர் சொல்லுவோம் உட்பொருள், உள்பொருள் அப்படின்னு. இங்கிலீஷ்ல என்டிட்டின்றது ஸ்டூடெண்ட் தான். இவரு என்டிட்டி. அடுத்தது இங்க பிளக்ல இருக்கிற நம்பர், நேம், டேட், மீடியம், அதாவது கொலம்ஸ் எல்லாத்துலயும் உள்ள தலைப்பு. கொலம்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிற தலைப்பு. அந்த கொலம்ஸ் எல்லாத்துலயும் இருக்கிற தலைப்பு இவங்களுக்கு பேரு சொல்லுவோம். புலம் அல்லது பண்பு. புலம் அல்லது பண்புன்னு பேரு சொல்லுவோம். புலம் அல்லது பண்புன்னு சொல்றது யார? இந்த ஒவ்வொரு கொலம்ஸ்டையும் தலைப்புகளுக்கு, கொலம்ஸுக்கு தமிழ்ல சொல்றது நிரல். அப்படித்தானே? நிரலா நிறையா மட்டும்தான் கொஞ்சம் வர பார்த்தோம்னா அப்ப இந்த தொடர்புகளுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அதாவது தொடர்புகள்ல இந்த கொலம்ஸ்ல மேல உள்ள கொலம்ஸ்ல ஹெடிங்ஸ், கொலம்ஸ்ல ஹெடிங்ஸுக்கு பேர் சொல்லுவோம் புலங்கள். அப்ப ஒவ்வொரு கொலம்ஸ்டையும் தலைப்புகள் புலங்களாக இருக்கும். ஒவ்வொரு கொலம்ஸ்டையும் தலைப்புகள் என்னவா இருக்கும்? புலங்களாக இருக்கும். அதே நேரத்துல இவங்க ஒவ்வொரு பாருங்க, இங்க 01, 02, 03, 04 இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரையும் சொல்லுவோம் பேரு பதிவு. அப்ப ஒவ்வொரு ரோலையும் யாரு வருவார்கள்? பதிவுகள் வரும். ஒவ்வொரு ரோலையும் என்ன வரும்? பதிவுகள் வரும்.
சரியா? சோ முதல்ல பாத்துக்கொள்ளுங்க, திருப்பி சொல்றேன். ஒரு அட்டவணைன்னு சொன்னால் அந்த அட்டவணையில நிரல்களும் நிலைகளும் கட்டாயம் இருக்கு. ஒரு அட்டவணையில நிரல்களும் நிலைகளும் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். நிரல்களும் நிலைகளும் என்ன செய்யும்? கட்டாயம் இருக்கு. சோ இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்றால் ஒவ்வொரு இடத்திலையும் உள்ள இங்க நாங்க என்ன செய்யறோம் என்றால் ஒவ்வொரு கொலம்ஸ்லயும் தலைப்புகள் நம்பர் நேம் பெஜ் மீடியம் இருக்கிறா அவங்களுக்கு பேர் சொல்லுவோம் புலங்கள். அவங்களுக்கு பேர் சொல்லுவோம் என்னது? புலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். புலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல இங்க உள்ள ஒவ்வொரு பதிவுகளுக்கும், அதாவது ஒவ்வொரு ரோஸ்ல இருந்த ஒவ்வொரு விடயங்களுக்கும் ரெக்கார்ட்ஸ் அல்லது தமிழ்ல பதிவுன்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன பேர் சொல்லுவோம்? பதிவுன்ற பேர் சொல்லுவோம். விளங்குதா விஷயம்? அப்ப ஒரு அட்டவணை தந்தா அந்த அட்டவணையில இருந்து புலங்கள் யாரு, அதே நேரத்துல பதிவு யாரு அப்படின்றது இனக்கான தெரியும். திருப்பியும் சொல்றேன், கொலம்ஸ்ல வந்தால் அவங்களுக்கு என்ன பேரு? கொலம்ஸ்ல வந்தா அவங்களோட பேரு பண்பு. இதே ரோஸ்ல வந்தா அவங்களோட பேரு பதிவு. ரோஸ்ல வந்தா அவங்களோட பேரு பதிவு. சோ இதுக்குள்ள நோட்ஸ் எல்லாம் நாளைக்கு தானே. இப்போதைக்கு இது வரைக்கும் உள்ள படத்தை வரைக்கும் ஏன்னு கேட்டா இதுக்கு பின்னால வர பகுதிகளுக்கு நான் உங்களுக்கு நிறைய அட்டவணைகள் தரோம். சோ ஒரு 4-5 அட்டவணை மட்டும் உங்களுக்கு தர வேண்டியது. சோ ஒவ்வொரு அட்டவணையும் நீங்க வரைஞ்சு செய்ய போனா அதை மட்டுமே தான் செய்ய வேண்டி வரும் 3 கிளாஸ். அப்ப அதனால நாளைய கிளாஸுக்கு தேவையான ஒவ்வொரு அட்டவணையும் உங்களுக்கு அனுப்பி, நாளைய கிளாஸுக்கு தேவையான டேபிள்ஸ் தான் உங்களுக்கு இப்ப இன்றைய கிளாஸ் முடிய அனுப்பி வைக்கிறேன். சோ அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த அட்டவணைகளை நீங்க என்ன செய்யுங்க, அந்த அட்டவணைகளை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொண்டு இல்ல நாளை கிளாஸுக்கு வரும்போது அந்த அட்டவணையை கொப்பியில் எழுதி வைங்க. இல்ல ஏதோ ஒரு அடிப்படையில அந்த அட்டவணையை பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு அடிப்படையில அந்த அட்டவணைகளை பக்கத்துல வைத்துக் கொள்ளுங்க. நாளை கிளாஸ் எங்களுக்கு அந்த அட்டவணைகள் மிகவும் முக்கியம். ரைட்? சோ அப்ப இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தான் செஞ்சது. இன்னும் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தான் பாடத்தை செஞ்சு இன்னும் பாடத்துக்குள்ள போகும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும். சோ இதுல ஏதாவது குளறுபடிகள் இல்ல விளங்காத விஷயங்கள் இது இருந்தால் கொஞ்சம் கேட்டுக்கும். இங்க வந்து இது இப்ப என்ன சொல்றது, எதுவும் இப்ப இங்க கால்குலேட் பண்ணி யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இன்னும் சொல்லித்தரல. கால்குலேட் பண்ணி யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இன்னும் சொல்லித்தரல. சோ ஜஸ்ட் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லாம் தியரிஸ். சொல்லியிருக்கிறது மொத்தமாகவே தியரிஸ். சோ அப்ப கொஞ்சம் பாருங்க இந்த லெவலுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி சோ பார்த்து போட்டு உங்களோட ஐடியாஸ் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்ளை வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் திருப்பி நாளைக்கு 4 o'clock மீட் பண்ணும். நாளைக்கு ஒரு 1.5 hour கிளாஸ் தான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 4 o'clock மீட் பண்ணுவோம். See you.